வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆழமானது, சக்தி வாய்ந்தது. ஆனா பல நூற்றாண்டுகளா ஒரு மாதிரி ரகசியமாவே வைக்கப்பட்டிருந்தது. ம். அது என்னன்னா, நம்மளோட பாலியல் ஆற்றலுக்கும் தியானத்துக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு. ஒரு நிமிஷம். இது வெறும் உடல் சார்ந்த இன்பம் பத்தின ஒரு உரையாடல் கிடையாது. இல்லவே இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மகத்தான உயிர் சக்தி, ஒரு லைஃப் ஃபோர்ஸ் பத்தினது. இத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மகிட்ட தந்திரம், தாவோயிசம் மாதிரியான பழங்கால ஞானமும் இருக்கு. ஆமா. அதே சமயம் லேட்டஸ்ட் நியூரோ சயின்ஸ் கண்டுபிடிப்புகளும் இருக்கு. நம்மளோட நோக்கம் ஒண்ணுதான். இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை எப்படி நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு, படைப்பாற்றலுக்கு, ஏன் ஆழமான மனித உறவுகளுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். நீங்க உயிர் சக்தின்னு சொல்றத மாடர்ன் சயின்ஸ்ல ஒரு பயோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், அதாவது ஒரு உயிர் மின் ஆற்றல்னு சொல்றாங்க. இது வெறும் தத்துவம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பிசிக்கல் ரியாலிட்டி இருக்கு. ஓ. இந்த ஆற்றலை நாம சரியா வழிநடத்தும் போது நம்ம மூளைக்குள்ளேயும் உடம்புலயும் என்னென்ன ஆச்சரியமான மாற்றங்கள் நடக்குதுங்கிறத தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஓகே, அப்போ இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு பார்க்கலாம். இந்த ஆற்றல் மாற்றம்ங்கிற ஐடியாவோட ஆணி வேர் எங்க இருக்கு? பழங்கால மரபுகள், குறிப்பா தாவோயிசம், இந்த உயிர் சக்தியை எப்படி பாக்குது? இதுதான் அஸ்திவாரம். தாவோயிச மரபு நம்ம உடம்புல இருக்கிற சக்திய 3 பொக்கிஷங்கள்னு பிரிக்குது. இத ரொம்ப சிம்பிளா ஒரு மெழுகுவர்த்தி உவமையோட புரிஞ்சுக்கலாம். மெழுகுவர்த்தியா? சரி. முதல் பொக்கிஷம் ஜிங், JING. இதுதான் அந்த மெழுகுவர்த்தியோட மெழுகு. நம்ம உடலோட சாரம், அதோட எசன்ஸ் இதுதான். நம்மளோட விந்து, ஹார்மோன்கள், நம்ம பரம்பரை சக்தி, இப்படி எல்லாத்தோட மிக அடர்த்தியான வடிவம் இந்த ஜிங். சரி, மெழுகு மட்டும் இருந்தா பத்தாதே, அதை எரிக்க ஒரு சுடர் வேணுமே. அங்கதான் 2வது பொக்கிஷம் வருது. அதுதான் கீ. கீ. இது அந்த மெழுகிலிருந்து எரியிற சுடர். நம்மளோட உயிராற்றல் இதுதான். நம்ம மூச்சு, நம்மளோட தினசரி செயல்பாடுகள், நம்ம உடம்புல ஓடுற அந்த வைப்ரேஷன், இது எல்லாமே கீ. ஓகே. 3வது ஷென். இது அந்த சுடர்ல இருந்து வர பிரகாசம் அல்லது ஒளி. ஆஹா. இதுதான் நம்மளோட ஆன்மீக ஒளி, நம்மளோட விழிப்புணர்வு, நம்ம கான்ஷியஸ்னஸ். வாவ். மெழுகு, சுடர், ஒளி. ஜிங், கீ, ஷென். ரொம்ப அழகா இருக்கு. அப்போ இந்த ஆற்றல் மாற்றத்தோட ரசவாதம்ங்கிறது இந்த மெழுக உருக்கி சுடரா மாத்தி அந்த சுடர்ல இருந்து ஒளிய உருவாக்குறது, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த ஆல்கமி இதுதான். நம்மளோட உடல் சாரமான ஜிங்க உயிராற்றலான கீயா மாத்துறது, அப்புறம் அந்த கீய ஆன்மீக ஒளியான ஷென்னா மாத்துறது. தாவோயிசத்துல ஹுவன்ஜிங் புனாவ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. உடலுறவின் போது உருவாகிற அந்த விலை மதிப்பில்லாத ஜிங் ஆற்றலை அத வெளியே வீணாக்காம, ஓ, அத முதுகுத்தண்டு வழியா மேல் நோக்கி செலுத்தி மூளைக்கு கொண்டு போறது. அப்படி செய்யும்போது அந்த உடல் ஆற்றல் மூளைய வளப்படுத்தி ஆன்மீக தெளிவை தர்ற ஷென்னா மாறுது. இதுதான் அந்த ரசவாதத்தோட அடிப்படை. இந்த ஹுவான்ஜிங் புனாங்கிற கான்செப்ட் கேட்கறதுக்கு ரொம்ப மாயாஜாலம் மாதிரி இருக்கு. அதாவது சக்தியை முதுகுத்தண்டு வழியா மூளைக்கு அனுப்புறது. ஆனா நம்ம சோர்ஸ் படி இதுக்கு பின்னாடி நிஜமான நியூரோ சயின்ஸ் இருக்கு. அப்படி அந்த சக்தி மேல போகும்போது நம்ம மூளைக்குள்ள என்னதான் நடக்கும்? தியானம்னா மனசு அமைதியா இருக்கிறதுன்னு தானே நினைப்போம். அது ஒரு பொதுவான கருத்து. ஆனா இந்த வகையான தியானங்கள்ல மூளை வெறும் ஓய்வு நிலைக்கு போறதில்ல. இது ஒரு விசித்திரமான நிலை. சயின்ஸ்ல இத கண்ட்ரோல்டு அரவுசல்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல்டு அரவுசல். ஆமா. அதாவது உங்க மூளை ரொம்ப ஆக்டிவா, ஷார்ப்பா இருக்கும். ஆனா அதே சமயம் ஒரு ஆழமான அமைதியிலயும் இருக்கும். இது ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும். அப்படியா? அப்போ நம்ம தலையில ஓடிட்டு இருக்கிற அந்த இன்னர் கிரிட்டிக் வாய்ஸ் அது கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் ஆயிடுமா? அந்த நிலையில மூளையோட செயல்பாடுகள்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது? நீங்க கேட்டதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த பயிற்சியின் போது நம்ம மூளை ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்குள்ள போகுது. ஃப்ளோ ஸ்டேட். நம்ம சோர்ஸ்ல இருக்கிற ஆய்வுகள் படி இந்த நேரத்துல மூளையோட முன்பக்கமான ஃப்ரண்டல் லோபோட செயல்பாடு கணிசமா குறையுது. ஓ. இந்த ஃப்ரண்டல் லோப் தான் நம்மளோட பிளானிங், சுய விமர்சனம், கடந்த காலத்தை பத்தி கவலைப்படுறது, எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்யுது. அதோட செயல்பாடு குறையும் போது என்ன ஆகும்? நீங்க அந்த வேலையை செய்யற ஆளா இல்லாம அந்த வேலையாவே மாறிடுவீங்க. ஆஹா. நிகழ்காலத்துல 100% மூழ்கிடுவீங்க. அந்த இன்னர் கிரிட்டிக் வாய்ஸ் காணாம போயிடும். ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான்கிற உணர்வு மங்குறதுனா என்ன? நாம நம்மளே மறந்துடுவோமா? இல்ல அது ஒரு ஆனந்தமான நிலையா? நம்ம சோர்ஸ்ல இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? நல்ல கேள்வி. இது நம்மள மறக்கறதில்ல,
நம்மளோட எல்லைகளை விரிவுபடுத்துறது. நம்ம மூளையில பரையட்டல் லோப் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. சரி. இதோட வேலை என்னன்னா, நான் இங்கே இருக்கேன், இந்த மைக் அங்க இருக்குன்னு நமக்கும் வெளி உலகத்துக்கும் நடுவுல ஒரு எல்லைய வரையறக்கறது தான். இந்த ஆற்றல் மாற்ற தியானத்தின் போது அந்த பகுதியோட செயல்பாடும் மாறுது. ஓ, அப்போ அதனால நான்கிற அந்த தனிப்பட்ட அடையாளத்தோட பிடி மெல்ல தளர ஆரம்பிக்குது. உங்களுக்கும் உங்க துணைக்கும் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த கோடு மெல்ல கரையுது. வாவ். இததான் ஒன்னஸ் அல்லது செல்ஃப் டிரான்செண்டன்ஸ்னு சொல்றாங்க. அது ஒரு விடுதலை உணர்வு. இது வெறும் உணர்வு நிலை மாற்றம் மட்டும்தானா, இல்ல இத மூளை அலைகள்ல கூட பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்க முடியும். சாதாரணமா நாம முழிச்சிட்டு வேலை செய்யும்போது நம்ம மூளை பீட்டா அலைகள்ல இயங்கும். அது கொஞ்சம் பரபரப்பான நிலை. ஆமா. ஆனா இந்த தியான நிலைக்கு போகும்போது மூளை குளோபல் ஆல்பா சிங்க்ரோனி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறுது. ஆல்பா சிங்க்ரோனியா. ஆமா, ஆல்பா அலைகள்னாலே காம் அலர்ட்னஸ், அதாவது அமைதியான விழிப்புணர்வுன்னு அர்த்தம். மூளையோட எல்லா பகுதிகளும் ஒரே நேரத்துல இந்த ஆல்பா அலைகள்ல ஒத்திசைவா இயங்கும்போது உங்க மனசு கத்தி மாதிரி கூர்மையாவும் இருக்கும், அதே சமயம் கடல் மாதிரி அமைதியாவும் இருக்கும். இது வெறும் மூளை அலைகள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரியும் மாறுதுன்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. ஹார்மோன்கள் இதுல என்ன பங்கு வைக்குது? ஆமா, ஹார்மோன்கள் இதுல ஒரு பெரிய கேம் சேஞ்சர். குறிப்பா 2 ஹார்மோன்களை பத்தி பேசணும். ஒன்னு ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் காதல் ஹார்மோன் சொல்வாங்களே தானே? அதேதான், பிணைப்பு ஹார்மோன். நெருக்கமான தருணங்கள்ல இது சுரக்கும். இந்த தியானத்தின் போது ஆக்சிடோசின் அளவு அதிகமாகுது. இது மன அழுத்தத்தை கொடுக்கிற கார்டிசோல் ஹார்மோனை குறைக்குது. புரியுது. அதோட மூளைக்குள்ள நான் எனதுங்கிற அந்த சுய எல்லைகளை கரைச்சு நாம 2 பேரும் ஒண்ணுங்கிற ஒரு ஆழமான பிணைப்பு உணர்வை கொடுக்குது. ஓ, அப்போ இதுதான் 2 பேருக்கும் நடுவுல அந்த கெமிஸ்ட்ரி வேலை செய்யுதுன்னு சொல்றோமே, அதுக்கு காரணமா? இது வெறும் மனரீதியான உணர்வு இல்ல, நிஜமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம சோர்ஸ் சொல்லுது. அப்போ டோபமைன் சங்கதி என்ன? அது பொதுவா குறுகிய கால சந்தோஷத்தோட சம்பந்தப்பட்டது தானே? ஆமா, பொதுவா அப்படிதான். பாலியல் தூண்டுதல் டோபமைனை அதிகப்படுத்தும். ஆனா இங்கதான் அந்த ரசவாதம் திரும்பவும் நடக்குது. எப்படின்னு சொல்லுங்க. அந்த ஆற்றலை நாம வீணாக்காம ஒருமுகப்படுத்தி தியானத்தின் மூலமா அதை மாத்தும்போது அந்த டோபமைன் உந்துதல் வெறும் குறுகிய கால இன்பத்துக்கான உந்துதலா இல்லாம நீண்ட கால இலக்குகளை அடையறதுக்கான மன உறுதியா, அதாவது வில் பவரா மாறுது. அதாவது சிதறி போற சக்தி ஒரு லேசர் மாதிரி குவியுதுன்னு சொல்றீங்க. கரெக்டா சொன்னீங்க. அது உங்க படைப்பாற்றலா மாறலாம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட முடிக்கிற தீவிர உந்துதலா மாறலாம். சரி, தியரியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இது நடைமுறையில எப்படி செய்யறது? இது என்ன பெரிய யோகிகளுக்கு மட்டும்தானான்னு தோணலாம். ஆனா நம்ம சோர்சஸ் ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த சில டெக்னிக்ஸை சொல்லுது. அது எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? இதை யார் வேணும்னாலும் முயற்சி செய்யலாம். இதோ சில ஒருங்கிணைந்த பயிற்சிகள். முதல் டெக்னிக் ஒத்திசைக்கப்பட்ட சுவாசம். சிங்க்ரனைஸ்ட் பிரீதிங். நீங்களும் உங்க துணையும் ஒருத்தருக்கொருத்தர் எதிரா உட்கார்ந்து ஒருத்தரோட கைய இன்னொருத்தரோட இதயத்து மேல வச்சு ஒரே தாளத்துல மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடணும். இது சில நிமிடங்கள் செய்யும்போது உங்க 2 பேரோட இதய துடிப்பும் மூச்சு காற்றும் ஏன் மூளை அலைகள் கூட மெதுவா ஒத்திசைவுக்கு வர ஆரம்பிக்கும். சயின்ஸ்ல இத இன்டர் பார்ட்னர் பிசியலாஜிக்கல் கப்ளிங்னு சொல்றாங்க. இது வார்த்தைகள் இல்லாமலே ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கும். அடுத்து கண்கள் வழியா ஒரு தொடர்பை ஏற்படுத்துற பயிற்சி பத்தி சொல்லியிருக்கேன். ஆமா, அதுக்கு பேரு ஆன்ம பார்வை, சோல் கேசிங். எந்த வார்த்தைகளும் பேசாம ஒருத்தரோட கண்களை இன்னொருத்தர் உத்து பாக்குறது. சரி. குறிப்பா நம்ம சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இடது கண்ணை ஒத்து பாக்குறது இன்னும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுது. ஏன்னா இடது கண் நம்ம மூளையோட உணர்ச்சி பூர்வமான வலது பக்கத்தோட நேரடி தொடர்புல இருக்கு. அப்படி பார்க்கும்போது வார்த்தைகளை தாண்டிய ஒரு மௌன உரையாடல் உங்களுக்குள்ள நடக்கும். பொதுவா உடலுறவுன்னா உச்சகட்டத்தை அடைகிற ஒரு ஓட்டமா பார்க்கப்படுது. அந்த பயணத்தையே ஒரு தியானமா மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு உணர்ச்சி மைய தியானம், சென்சேட் ஃபோக்கஸ்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இதோட நோக்கமே உச்சகட்டத்தை ஒரு இலக்கா பார்க்காம தொடுதலோட ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு உணர்வையும் முழுசா கவனிக்கிறது தான். ஓ, அப்போ இலக்கு முக்கியம் இல்லையா? இலக்கு முக்கியமல்ல, அந்த பயணம்தான் முக்கியம். சருமத்தோட மென்மை, உடலோட வெப்பம், அழுத்தத்தோட உணர்வுன்னு அந்த தருணத்துல என்ன நடக்குதோ அதை மட்டும் ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கிறது.
இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி விழிப்புணர்வை பல மடங்கு அதிகப்படுத்தும். தந்திர மரபுல சக்கரங்கள் பத்தி சொல்லிருக்கு. அதை எப்படி இந்த பயிற்சியோட இணைக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. தந்திர மரபுப்படி பாலியல் மையம், அதாவது சாக்ரல் சக்ரா, மூல ஆற்றலோட இருப்பிடம். ஆனா அந்த ஆற்றல் அங்கேயே தங்கிட்டா அது வெறும் உடல் இன்பமா முடிஞ்சிடும். உண்மையான ஆன்மீக பிணைப்புங்கிறது அந்த பாலியல் மைய ஆற்றலை அன்புக்கும் கருணைக்கும் மையமான இதய மையத்தோட, அதாவது அனஹதா சக்ராவோட இணைக்கிறது தான். அதை எப்படி செய்யறது? உடல் ரீதியான நெருக்கத்தின் போது உங்க அடிவயித்துல உருவாகிற அந்த சக்திய அன்பு மூலமா உங்க இதயத்துக்கு கொண்டு வர மாதிரி கற்பனை செய்யும்போது அந்த அனுபவமே ஒரு புனிதமான அனுபவமா மாறும். இந்த பயிற்சிகளை செய்யும்போது நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விதி ஏதாவது இருக்கா? இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. அது 70% விதி. 70% விதியா? ஆமா. எந்த ஒரு ஆற்றல் பயிற்சியும், அது மூச்சு பயிற்சியா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, உங்களோட முழு திறனில் 100% செய்யக்கூடாது. வெறும் 70% அளவுக்கு தான் செய்யணும். ஏன் அப்படி? 100% தீவிரத்தோட கட்டாயப்படுத்தி சக்தியை மேல கொண்டு வர நினைக்கிறது உங்க நரம்பு மண்டலத்துக்கு தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்கும். நிதானம், இயல்பான போக்கு, ஒரு எஃபர்ட்லெஸ் எஃபர்ட் தான் இதுல வெற்றியை தரும். ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க, அதுவே நடக்கும்னு சொல்ற மாதிரி. அப்போ நம்ம இதுவரைக்கும் பேசினதை தொகுத்து பார்த்தா நம்மளோட பாலியல் சக்திங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி. ஆமா, நல்ல உவமை. அத வெறும் சிற்றின்பத்துல மட்டும் செலவு செஞ்சா அந்த சக்தி சீக்கிரமே தீர்ந்துடும். ஆனா அதே சக்திய விழிப்புணர்வோட தியானத்தோட இணைக்கும்போது அது நம்ம மூளையோட செயல்பாட்டையே மாத்துது, ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது, ஒரு ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வை கொடுக்குது. இது உடல் உறவை ஒரு இயந்திரத்தனமான செயல்ல இருந்து ஒரு புனிதமான வேள்வியா மாத்துது. ரொம்ப அழகா தொகுத்தீங்க. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய இறுதி சிந்தனை இதுதான். இது ஏதோ மறைக்கப்பட்ட ரகசிய பயிற்சி பத்தி மட்டும் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அடிப்படை சக்திய பத்தினது. அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதை எப்படி, எங்க, எதுக்காக முதலீடு செய்ய போறீங்கங்கிற தேர்வு உங்க கையில தான் இருக்கு. அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தும் போது அது உங்க வாழ்க்கையோட எல்லா பகுதிகளையும் மாத்திர சக்தி கொண்டது. இந்த உரையாடல ஒரு சிந்தனைக்கான இறுதி கேள்வியோட முடிக்கலாம். இந்த சக்தி வாய்ந்த உயிர் சக்திய விழிப்புணர்வோட ஒருமுகப்படுத்தினா அது உங்க வாழ்க்கையில எந்த திட்டத்தை, எந்த இலக்க அல்லது எந்த ஒரு அம்சத்தை மொத்தமா உருமாற்றம் செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்க?